நேரம் காலம்னு ஒண்ணு வரணும்ல. சும்மா இருக்கிற சிங்கத்தை எல்லாருமே தட்டி பார்க்கணும் தானே ஆசைப்படுவாங்க. தளபதின்றது பார்த்தீங்கன்னா ஒரு படியா முன்னுக்கு வந்துட்டு இருக்காரு தவிர அவர் டவுன் ஆகல, யாருக்கும் கீழே அவர் போயிடல. ஸோ பராசக்தி தான் என்னன்னு தெரியல. இப்ப அவனுக்கு தான் ரொம்ப பீதியில் இருப்பானுங்க. விஜய் படம் ஓடாம இவனுக்கு எப்படி தலைவர் படம் தளபதி படம் ஓடாம எப்படின்னு அவனுக்கு ஓடுவானுங்க. அதெல்லாம் அவன் ஃபேன்ஸ் எல்லாம் ஓட வரது கொஞ்சம் கஷ்டம் தான். தளபதி படம்னாலே அதெல்லாம் பண்ணணும் இல்ல ப்ரோ, அப்பதான் தளபதி படம். தளபதி ஃபேன்ஸ் மட்டும் என்ன, தலை ஃபேன்ஸுமே வந்து பார்க்க தான் போறாங்க. பெரிய கொண்டாட்டம் தான் நடக்க போகுது. தளபதின்றது வேற, பராசக்தி படம்ன்றது வேற, ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணவே கூடாது. இல்லைன்னா இது தேவையில்லாத வேலை. இது ஆக்சுவலி அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா விட்டாலே அவங்க அழகா ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க நார்மலா இருப்பாங்க. அந்த அளவுக்கு கூட பெரிய பொசிஷன்ல வந்துட மாட்டாங்க அவங்க நார்மலா விட்டாவே. இவங்க இப்போ இவங்க விஷயத்துல இப்ப திரும்ப திரும்ப பண்றதுனால இவங்க நாலு பின்ன பெருசா ஜெயிக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ரோ, இந்த மாதிரி தளபதி படம் ஜனநாயகன் நாளைக்கு ரிலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தலை ஃபேனா உங்களுக்கு என்ன தோணும்? தலை ஃபேனா நான் சொல்லணும்னா தளபதி மூவி கடைசி மூவி தான். இதுக்கப்புறமா தளபதி மூவி அவ்வளோ வராது, ரீரிலீஸ் மட்டும் தான் வரும். பட் இது ஒரு சென்சார் இஷ்யூங்கிறாங்க. பட் ரொம்ப லேக் ஆகுது இது சென்சார் இஷ்யூவே. என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் தெரியல. பட் வந்து அவரோட லாஸ்ட் மூவின்றதுனால அது ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆக போகுது. அந்த டைமில் நம்ம பார்ப்போம். என்ன ப்ரோ, டிசம்பர் 22 சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க படத்தை. படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு ஆள் வந்து எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்றாரு. அது எப்படி பாக்குறது? நியாயமா? அது இல்லை இது நியாயமே இல்லை ப்ரோ. ஏன்னா ஒரு இது வந்து அவர் பாலிடிக்ஸில் இருக்கார், எல்லாம் வேற. இது சினிமா இண்டஸ்ட்ரி, சினிமாவும் இது எல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் இதே விட்டு இப்போ போகிறாரு. அவரோட கடைசி மூவி தானே. அவருக்கு என்ன இதில் என்ன பெரிய இஷ்யூ ஆகிடவா போகுது? அவரோட படம் எத்தனை நாள் கழித்து வந்தாலும் கடைசி படம்னு எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க. ஆஸ் அ தலை ஃபேன் நானுமே போய் பார்க்க தான் போகிறேன், டான்ஸ் ஆட தான் போகிறேன், எல்லாம் நடக்க தான் போகுது. தளபதி படம் அது கடைசி படம், அது எப்படி சொல்கிறது சத்தியமாக தெரியல. பட் மிஸ் பண்ணுவோம் எல்லாரும். ப்ரோ, தளபதி வந்து இந்த படத்தை வந்து அரசியல் பேசிக்கிறதுனால தான் இந்த படத்தை வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமில் வந்து இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பெரும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து இதில் சதி பண்ணுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்லை ப்ரோ, யாருமே யாருக்கும் சதியெல்லாம் பண்ணல ப்ரோ. இது வந்து நார்மலான ஒரு இஷ்யூ தான். இது வந்து எப்படியும் வந்து தளபதி ஃபேன்ஸே எத்தனை வந்துடுவாங்க இந்த படத்தை வெளியே எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ண, அவங்களே ரிலீஸ் பண்ண வச்சுருவாங்க. நம்ம வந்து தளபதியும் கஷ்டப்பட தேவையில்ல, யாருமே கஷ்டப்பட தேவையில்ல. தளபதி ஃபேன்ஸே தூக்கின்னு வந்துடுவாங்க படத்தை. தளபதிக்கு இருக்கிறது கொஞ்சம் நெஞ்ச சப்போர்ட்டாக அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குது. தளபதி ஃபேன்ஸ் மட்டும் என்ன, தலை ஃபேன்ஸுமே வந்து பார்க்க தான் போகிறாங்க. பெரிய கொண்டாட்டம் தான் நடக்க போகுது. நம்ம கலாய்க்கிறது தானே ப்ரோ. இப்போ வந்து இப்போ நான் ஒரு தலை ஃபேன்னா என் ஃப்ரெண்டு தளபதி ஃபேன் இருப்பான், அவன் நான் கலாய்ப்பேன், தளபதி ஃபேன் நீ அப்படின்னு சொல்லி நான் அவனை கலாய்ப்பேன், அவன் தலை ஃபேன் என்ன கலாய்ப்பான். அது இன்னும் விட்டு குத்துறவா முடியும்? கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் இருக்கு. ஆப்வியஸா எல்லா வெறித்தனமான தலை ஃபேன்ஸ்க்குமே ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். ஸோ எனக்குமே அதுதான் ப்ரோ இருக்கு. இந்த படம் டிசம்பர் மாதமே சென்சார் காமிச்சாச்சு. அப்படி இருந்தும் சென்சார் கொடுக்காம என்ன காரணம் நினைக்கிறேன்? தளபதி படம்னாலே அதெல்லாம் பண்ணணும் இல்ல ப்ரோ, அப்பதான் தளபதி படம். பண்ணலைன்னா தளபதி படம் இல்லைல்ல. நார்மலா வெளில வந்துச்சுன்னா அது தளபதிக்கு என்ன மரியாதை? அப்புறம் இந்த படத்துல நிறைய அரசியல் காட்சிகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அரசியல் வரைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ப்ரோ அதை பத்தி எனக்கு ஐடியா தெரியாது. பட் அஸ் அ ஃபேன்காக நான் வந்து தளபதி படம் வரலன்றத வந்து பர்சனலி ஃபீல் பண்றேன் ப்ரோ, அவ்வளவுதான். இடையில கரெக்டா 10ஆம் தேதி பராசக்தி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ப்ரோ? தெரியல. மூவி சினிமாட்டிக் அப்படின்னாலே எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். பட் தளபதியை பிடிக்கும் அவ்வளவுதான். மற்றபடி சிவகார்த்திகேயனாவும் பிடிக்கும், அந்த படத்துக்கும் போவேன். பட் ஆனா ஜனநாயகம் லாஸ்ட் மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் வரலன்றது கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. ரிலீஸ் பண்ண விட்டுருக்கலாம். இப்போ ஜனவரி 9ன்றது நாங்கள் அப்போதுலேருந்தே வெயிட் பண்ணிட்டு வந்திருந்த டேட்டு. இப்போ ஜனவரி 13க்கு நாங்களாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். இப்போ ஜனவரி 9ன்றது இல்லைன்றப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ எங்களுக்கு மட்டுமே இல்லை, தமிழ்நாடு மக்கள் மொத்தமாகவே எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு அவ்வளோ பேனர் இந்த தேட்டரில், ரோகிணி தேட்டரில் அவ்வளோ பேனர் இருக்கு. இது தமிழ்நாடு முழுக்க தேட்டர் ஃபுல்லாக பேனர்ஸ் தான். இன்னைக்கு பேனருக்கு போட்ட பணமே வருமா வராதான்னு தெரியுற அளவுக்கு இருக்கு. இப்போ என்னன்னா அவரு ஏதோ வராப்புல அவரு என்னவோ ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ பாலிடிக்ஸ்ல அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு நடிகரா ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றாரு, நாங்க பொதுமக்களா வந்து ஒரு ஃபேன்ஸா நாங்க வந்து பார்க்க விரும்புறோம் ஒரு படத்தை, அவ்வளவுதான். நீங்க அது வேற விஷயம், இது வேற விஷயம். ரெண்டுத்தையும் போட்டு கம்பேர் பண்ணி அவர் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பண்றது என்னை பொறுத்தளவுக்கு வந்து அது கொஞ்சம் தப்பா இருக்கு. யாரு ரிலீஸ் பண்ற விடுறா அதை பத்தி நான் பேச விடல, அதை பத்தி நான் பேச விரும்பல. ஸோ எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க கேட்கறது என்னன்னா, நாங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு மக்களே கேட்கறது என்னன்னா, தளபதி படத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண விடுங்க, அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ அதுல என்ன காட்சி இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அதாவது அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் மேலிடத்துக்கு தான் தெரியும்.
அது எங்களுக்கு தெரியல. அந்த காட்சியை நீக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் கேட்கறது. அந்த படத்தை டிசம்பர் மாசமே சென்சார் கமிச்சாச்சுன்னா அப்படி இருந்தும் அவங்க பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பல. அது எனக்கு அதை பற்றி பேசணுன்ற விருப்பமும் இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஸோ தளபதி பொங்கல் நாங்கள் தளபதி பொங்கலாக கொண்டாடணும், அவ்வளோதான். ஸோ பொங்கலை நிம்மதியாக செலிப்ரேஷன் பண்ணணும்னா தளபதி படம்ன்றது ரிலீஸ் ஆகணும். ஸோ நாங்கள் எதிர்பார்க்கறது அது மட்டும்தான். இதை யாரும் பார்க்கறதுன்னு தெரியல. கொஞ்சம் அந்த காட்சியெல்லாம் நீக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் கேட்கறது. இடையில இந்த பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும் தேட்டரோட நிலைமைங்களா? தளபதி படம் வராம இல்லைங்க, கம்பேரே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் தளபதின்றது வேற, பராசக்தி படம்ன்றது வேற. ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணவே கூடாது. அவரு படம் வருது வரல அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தளபதி இருந்தது, ரெண்டாவது சூப்பர் ஸ்டாரா விஜயா இருந்தது. இப்போ அது வேற மாதிரி மாறிடுச்சு. அதாவது தளபதின்றது பார்த்தீங்கன்னா ஒரு படியா முன்னுக்கு வந்துட்டாருக்கிறே தவிர அவர் டவுன் ஆகல, யாருக்கும் கீழே அவர் போயிடல. ஸோ தளபதி இங்க பராசக்தி இது எஸ்கே அப்படின்றத கம்பேர் பண்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. அதை கம்பேரே ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்க. அந்த படம் வருதோ அது நல்லபடியா ஓடட்டும், ஸோ ஓடாம போகட்டும். ஆனா அந்த படத்தை பத்தி தளபதி கூட கம்பேர் பண்ணி பேச வேண்டாம், அவ்வளவுதான். அது வேற இது வேற, அது வேற லெவலு, இது வேற லெவலு. அது என்னன்னா அவங்க இப்போ அரசியலுக்கு வர போறாங்க, அதில் அவங்க கன்ஃபார்மாக ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியும். அதனால் இது வந்து பொலிட்டிஷியன்ஸோட இன்டர்வென்ஷனால இது இந்த மாதிரி நடக்குது சார். இல்லைன்னா இது தேவையில்லாத வேலை. இது ஆக்சுவலி அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக விட்டாலே அவங்க அழகாக ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க நார்மலாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு கூட பெரிய பொசிஷனில் வந்துட மாட்டாங்க அவங்கள நார்மலாக விட்டாவே. இவங்க விஷயத்தில் இப்போ திரும்ப பண்ணுறதுனால இவங்க நாலு பின்ன பெருசாக ஜெயிக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுல இந்த படத்தை வந்து சென்சாருக்கு வந்து டிசம்பர் மாசமே அனுப்பிச்சாச்சு. அப்படி இருந்தும் சென்சார் கொடுக்காம அது எல்லாத்துக்கும் ரீசன் இது மட்டும்தான், வேற எந்த ரீசனும் இருக்க முடியாது. படத்துல அதே மாதிரி அரசியல் காட்சிகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த படத்தை அந்த மாதிரி நிறைய படத்துலலாம் அந்த மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் அப்படி பார்த்தா அந்த படத்தெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கணும் சென்சார்ன்ற ரீசன் சொல்லி. பட் ஏன் இந்த இவருக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதுதான் ரீசன், வேற எதுவும் இல்லை. இப்போ 10ஆம் தேதி கரெக்டாக பராசக்தி ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பிரச்சனை எப்படி வரும்? விஜய் படம் வரதுக்கு முன்னாடியே பராசக்தி ரிலீஸ் ஆனால் அதுக்கு எதனா பிரச்சனை வரும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அது நல்லா தான் ஓடிடும், அது பிரச்சனை இல்லை. தளபதி லாஸ்ட் பஸ்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் அவங்க எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறாங்க, அவ்வளவுதான். இந்த பிரச்சனை கொடுக்கறதுனால தான் ஒரு ஈஸியா ஆமா, என்ன கன்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிருவாங்க அவங்க. எனக்கு ரொம்ப இதுவாக தான் சார் இருக்கு, டென்ஷன் தான் ஆகுது. வருஷம் மாதிரி பண்றாங்க. ஏன் அவர் மக்களுக்கு நல்லது நம்ம எது சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுன்ற எல்லாரும் வருஷம் வந்து கஷ்டப்படுறாரு, வருஷம் இதே மாதிரி பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். அதெல்லாம் அந்த சென்சார் போர்டு டிசம்பர் மாசமே அமைச்சாச்சு, அவங்க இன்னும் படத்தை பார்த்து ஆமா இன்னும் கொடுக்காம வராங்க. ஆமா சென்சர் அதுதான் தெரியல. அது சென்சர் பார்த்துட்டு முன்னாடி கொடுத்துருக்கணுமே படம், ஏன் கொடுக்காம எதிராக பண்றாங்கன்னு தெரியலையே. அரசியல் உண்மை இருக்கா தெரியலீங்களா? அது பார்த்தா தெரியும் சார், தெரியும். படத்துல அரசியல் பேசி இல்ல, அரசியல் படத்துல நிறைய அதுல இயல்பு தான் சார். அது படத்துல என்ன டேரக்டர் சொல்றாரு அதுதான் அவர் செய்யறாரு. அவர் தானே செய்யல, டேரக்டர் என்ன சொல்றாரு அதெல்லாம் அவர் செய்யறாரு. அவர் வேற என்ன அதான் செஞ்சிருக்காரு அவரு, அவ்வளவுதான். இடையில இந்த பராசக்தி வேற ரிலீஸ் ஆச்சு, என்னன்னா பண்றாங்க அதான் தெரியல. அது ரெண்டுமே ஒரே டேட்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு டேட் அது டேட் கொடுத்துருக்காங்க, தனித்தனியா விட்டுருக்கலாம். அதுக்கு டேட் இதுக்கு டேட் கொடுத்துருக்கலாம். இப்ப ரெண்டுமே ஒரே டைம்ல 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனா நீங்க எந்த படம் பாப்பீங்க? நான் விஜய் படம் சார், நாங்கள் விஜய் ரசிகர் தான். நான் விஜய் படம் தான் பார்ப்பேன். இது வந்து எதிர்பார்த்தது தான். ஏன்னா இன்னைக்கு படம் வந்து நம்ம தள்ளி வைக்க போறதுக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு பாதி பேருக்கு தெரியும். ஆனா பொங்கல் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதி எதிர்பார்த்தேன். ஆனால் பொங்கல் ரொம்ப டிசப்பாயிண்ட் தான். ஏன் காரணம் கேட்டிங்கன்னா தலைவர் படம் வந்து லாஸ்ட் படங்கிறப்ப எல்லாருமே எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப பொங்கல் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ப்ரோ. இடையில கரெக்டா 10ஆம் தேதி வந்து பராசக்தி ரிலீஸ் ஆச்சு, என்ன ப்ரோ பராசக்திங்கிறது ஒரு படமா தான் பார்ப்பாங்களே தவிர அதை ஃபேன் பாய் சம்பவமா பார்க்க மாட்டாங்க. தலைவரை மட்டும்தான் ஃபேன் பாய் சம்பவமா பார்ப்பாங்க. ஏன்னா விஜய் வந்து ஒரு டாப்ல இருக்கிறவர். அப்படிங்கிறப்ப ஃபேன் பாய் சம்பவம் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. எல்லாருமே பராசக்தி ஒரு மூவியா பார்ப்பாங்களே தவிர அதை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தை வந்து டிசம்பர் மாசமே சென்சாருக்கு அனுப்பிச்சாச்சு. அப்படி இருந்தும் சென்சார் சார் நேரம் காலம்னு ஒன்று வரணும்ல. சும்மா இருக்கிற சிங்கத்தை எல்லாருமே தட்டி பார்க்கணும் தான் ஆசைப்படுவாங்க. இந்த படத்துல நல்லா அரசியல்லாம் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த அரசியல் முடிவெடுத்து இந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை எல்லாம் பண்றாங்களா? அப்போ படத்துல மேபி அரசியல் இருக்கலாம். அப்படி இருக்கிறனாலதான் படத்தை வெளியிட மாட்டாங்களா என்னமோ. தளபதி லாஸ்ட் படத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்தாங்க, என்ன பண்ணுவாரு? இப்போ லாஸ்ட் படம் இல்லை, அவர் பாதி படம் பிரச்சனையில தான் வருது. ஆனா அவருக்கே தெரியும் இது பிரச்சனைலாம் வந்து நிக்கும்ட்டு. ஸோ அவருக்கு அது கேஷுவலா தான் இருக்கும். டிசப்பாயிண்ட் பார்த்தா ரசிகருக்கு தான் டிசப்பாயிண்டா இருக்கும். அவர் முன்பத்தி ஆடியன்ஸே சொல்லி வச்சுருந்தீங்க படத்துக்கு பிரச்சனை வரும் அதெல்லாம் ஓகே இல்ல, அது எல்லாருமே அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நமக்கு தெரியாத விஷயம் தான் அவர் பேனிக் ஆகணுமே தவிர தெரிஞ்ச விஷயத்துக்கு கிடையாது. அவர் ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு. சும்மாவே பிரச்சனை வரும். இப்போ அரசியல் வர நிக்கிறாரு, பிரச்சனை வராமையா இருக்கும். நாங்களே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னா ரொம்ப வெஸ்டேஷனா இருக்கும். ரொம்ப அதான் சொல்றேன், தலைவலியா இருக்கு. இந்த இவனுங்க இந்த டிஎம்கே பிஜேபி பண்ற டார்ச்சர்ல
தலைவர் ஓடுவார்னு நினைக்கிறாங்க. இவனுக்கு தான் ஓட போறான், சான்ஸே இல்லைண்ணா. படம் பெரிய லெவல்ல பிளாக் பஸ்டர் அடிக்கும். இப்போ பராசக்தி தான் என்னன்னு தெரியல. இப்போ அவனுக்கு தான் ரொம்ப பீதியில் இருப்பானுங்க. விஜய் படம் ஓடாம இவனுக்கு எப்படி தலைவர் படம் தளபதி படம் ஓடாம எப்படின்னு அவனுக்கு ஓடுவானுங்க. அதெல்லாம் அவன் ஃபேன்ஸ்லாம் ஓட வரது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ அன்னைக்கு பாருங்களேன், பெரிய கைகலப்பு கலவரம் நடக்கும். நீங்கள் பார்க்க தான் போறீங்க, நியூஸ் சேனலில் வரதான் போகுது. பட் இது நாங்கள் அவங்கள டேரெக்டாக எதிர்க்கிறதுன்றனால இது வந்து டிஎம்கே சம்மந்தப்பட்டிருக்கானுங்க. அவங்களோட டீம் தானே, சன் பிக்சர்ஸ் எல்லாம். அதனால நாங்கள் டேரெக்டாக அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறோம். மற்றபடி சிவகார்த்திகேயன் மேலே எதுவுமே ஒரு வஞ்சன்ஸோ எதுவும் கிடையாது. அதெல்லாம் பட் பார்ப்போம். படம் 14th சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. அஃபிஷியலாக வந்த பிறகு எதுவும் நம்மளும் சொல்ல முடியும். பட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சார்பிலையும் அதான் சொல்கிறாங்க, 10th இருக்காது, மேபி 14th இருக்கும். பட் பொங்கலுக்கு படம் வந்துடும் நினைக்கிறேன். பொங்கலுக்கு வரனாலும் என்னைக்கு படம் வருதோ அன்றைக்கி எங்களுக்கு பொங்கல் தான். நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இன்னைக்கு இப்போ தளபதி படம் அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல், தீபாவளி எல்லாம் ஃபெஸ்டிவலே எங்களுக்கு அன்றைக்கி தான். இப்போ 10ஆம் தேதி பராசக்தி வந்தா என்ன ஆகும் தேட்டரோட நிலைமைகள்லாம்? ஆல்மோஸ்ட் பிளாஸ்ட் தானே, அதை பிளாஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா தலைவர் படம் ஓடிட்டு வந்தா இது காம்பீட் மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து டைரக்டா வந்து இட்ஸ் நாட் ஃபேர்னா. அது வந்து காம்பீட் பண்ணி ஜெயிக்கிறது வேற. இந்த மாதிரி படத்தை வந்து ஒரு படத்தை அமைக்கி இன்னொரு படத்தை மட்டும் போட்டு ஜெயிக்கிறதுன்றது ஒரு ஒரு பித்தலாட்டத்தனம். இது வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு எச்ச வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல அந்த கவர்மெண்ட். நம்ம எதுவுமே பேசக்கூடாதான் இருந்தேன், என்னமே ரொம்ப ஃபெஸ்டேட் ஆகி பேச வைக்கிறாங்க. நானும் நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த இதே மாதிரி ஃபேக் நியூஸ் விட்டுட்டு அப்புறம் பார்த்தா அதுக்கு அஃபிஷியலாக வந்த பிறகு போஸ்ட் பண்ணோடனே மைண்ட்லாம் ஒரே மன வருத்தம் ஆயிடுச்சு. பெரிய ஏமாற்றம்னா இது. படம் நாளைக்கு, இன்னைக்கு எவ்வளோ என்ன கூட்டம் இருக்குன்னு தெரியும் இன்னைக்கு நான் வந்தோம். பட் படம் வந்து நாளைக்குன்னு பார்க்க வச்சவங்களே எங்களுக்கு தீர்ப்பு நாளைக்கு அப்படின்னு பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்க இந்த கவர்மெண்ட். பார்ப்போம், எவ்வளோ அமுக்குனாலும் தளபதி இதெல்லாம் புதுசு கிடையாது, யூஸ்வல் தான் நடக்கிறது. படம் வரும்ண்ணா, படம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இன்னும் நாளைக்கு எப்படியும் ஒரு இதுன்றாங்க, ஹியரிங்ன்றாங்க. நாளைக்கு 9 o'clock ஹியரிங்ன்றாங்க. பார்ப்போம். ஹியரிங் வந்துட்டு பிறகு தான் அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர்ல புக் மை ஷோலையும் ஓப்பன் பண்ணுவாங்க டிக்கெட்ஸ்லாம். அதில் எப்போ டிமாண்ட் இருக்குமா தெரியும். இதோட டபுள் மடங்கு தான் இருக்குமே தவிர்த்து, ட்ரிபிள் மடங்கு இருக்குமே தவிர்த்து கம்மியாக இருக்காது. அவ்வளோதான். தலைவரோட கேஸ் வந்து என்றைக்குமே அதிகமாகிட்டே போகும் தவிர்த்து கம்மியாகாதுண்ணா. அதுமாதிரி பராசக்தி வந்து ட்ரெய்லரை வந்து ஃபேக் பண்ணி வியூஸ் வர வச்சானுங்க. அது கண்டிப்பாண்ணா, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து ஒரு 10 million 8 million தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் உடனே ஒரு இன்னமும் பெரிய அது மோடு ஏபிகே மோடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஹேக் பண்ணி ஏற்றுறாங்கண்ணா. இன்னும் விஜய் படமே அது ஒரு யூஸ்வலாக இருக்கிறதா, அது எல்லா படத்துக்கும் இருக்கிறது தான். அதில் ஏன் ஹேக் பண்ண போகிறதில்ல, இது பண்ண போகிறதில்ல. இவங்க வந்து மைக்ரேட்டாக வந்து ப்ரூட்டலாக வந்து ஏற்றிருக்கானுங்க. அதை தெரியுது, பார்க்கும்போது ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, தெரியுது அதில் நம்மளுக்கு. அதே மாதிரி இதுலயும் கொஞ்சம் ஃப்ராட் பண்ணி பராசக்தி முன்னாடி விட்டு அதான் அவங்களுக்கு அது சும்மா பண்ணுவாங்க. இவனுக்கு பண்றது வேலையா? சன் பிக்சர்ஸ் வந்து தேவைன்னா ஏற்றி பேசுவானுங்க, இல்லைன்னா அமைக்கி பேசுவானுங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ண இந்த டீம் தான் அவனுக்கு சன் பிக்சர்ஸ்லாம். இப்போ இந்த படம் வருவோம், இப்போ தூக்கி பேசுறாங்க. இப்போ தலைவர் அரசியல் வந்துட்டாரு, உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காரு, ஆப்போசிட் பர்சன் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. என்ன வேணா பண்ணிட்டு போங்க. இது அப்படிலாம் கிடையாது. இது வந்து விஜய் பராசக்தி அப்படின்னாங்க. பராசக்தியும் கிடையாது, ஒரு பரம்பரை சக்தியும் கிடையாது. அதாவது யாரை சொல்றேன்னா உங்களுக்கே தெரியும், டிஎம்கே அவங்களும் கிடையாது. இது வந்து எப்படின்னா நாங்க எப்படி பாக்குறோம்னா, இது தலைவர் வராரு பொங்கலுக்கு, அவ்வளவுதான். தளபதி வராரு, அதே சமயம் 23 தலை வராருண்ணா. இது வந்து எங்களுக்கு அது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனா இருக்கும். தளபதி தானே நம்மளுக்கு எப்பவுமே. தளபதி எஸ்கே எல்லாம் கிடையாது, தளபதி. இது வந்து கண்டிப்பா வந்து தளபதி பொங்கலா தான் இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்போ பொங்கலுக்கு தளபதி படம் வந்து நாங்க அதை என்ஜாய் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே கையோட எங்களுக்கு தலை வந்து ட்ரீட் கொடுக்குறாரு. தலை மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகுது 23 அதையும் நாங்க பார்ப்போம். தளபதி ஃபேன் சார்பில் நாங்களும் வந்து பார்ப்போம். எங்களுக்கு தலையை ரொம்ப பிடிக்கும், தலையை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். தலை எங்களுக்கு எப்பவுமே நாங்கள் இது பண்ணது, தலை ஃபேன்ஸ் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். எங்கள் படமாக நினச்சி இந்த மட்டும் அவர் தலை படத்தை நாங்கள் கொண்டாட போகிறோம். ஏன்னா அப்கமிங்ஸ் இந்த மட்டும் வரதுல தலை படம் தான். அவரும் என்னன்னு தெரியல, அவரும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலாம் நான் படம் நடிக்க மாட்டேன்னு. மேபி 2 பேரும் அதர் ஃபீல்டு போனாலும் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணால் அவங்க படத்தை கண்டினியூஸாக நாங்கள் பேக் போன நின்று சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். அதான் கொஞ்சம் கவலையாக இருக்கு. ஏன்னா வருஷம் தீபாவளி பார்ப்பேன் தளபதியை, இந்த வருஷம் பொங்கல் பார்க்கலாம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கவலையாக இருக்கு. சரி பரவாயில்ல, பொறுத்திருந்து பார்க்கலாம். படம் வந்து சொன்ன தேதி இல்லாம தள்ளி போகுது, அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க வந்து சென்சார் என்ன பண்ணுறாங்க தெரியல, இது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கறது தான் நல்லது. சென்சாருக்கு டிசம்பர் மாசமே அமிச்சாச்சு, 15ஆம் தேதி சென்சார் போர்டுக்கு அமிச்சாச்சு. அப்படி இருந்தும் அவங்க இன்னும் படம் பார்த்து சென்சார் இது வந்து நம்ம வந்து அரசியல் சொல்லுதா தனிப்பட்ட ஈகோ சொல்லுதா நம்மளுக்கு தெரியல. அதுதான் அதுவும் படத்துல அரசியல் இருக்கிறதுனால இப்ப ஆமா கண்டிப்பா அரசியல் இருக்கு. இப்ப வந்து ஜனநாயகம் பத்தி அரசியல் இருக்கு. அரசியல் இல்லாம படம் வராது. ஏன்னா அவர் அரசியல் நின்ட்டாரு. யாரு? விஜய், தளபதி விஜய் நின்ட்டாரு அரசியல். அரசியல் இல்லாம படம் எடுக்க மாட்டாங்க. பராசக்தி படம் வந்துச்சுன்னா அப்போ எப்படின்னா அந்த மணல் பராசக்தி வந்து அது பழைய காலத்து படம், அது இந்தி திருப்பி படம். அது இப்போ வந்து அது வந்து இங்கே வந்து நம்ம வந்து இப்போதைக்கு பேசுறது புதுசு. இது தளபதி வந்து படம் புதுசு. அதுதான் பழைய படம் பார்த்து ரீமேக் விடுறாங்க அவங்க.